I missed you. I missed you so much. அண்ட் மக்களை இன்றைக்கி இந்த ஃப்ரீ ஸ்டாஸில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன் போயிட்டுருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்தாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே லவர்ஸாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து பிக் பாஸ் லிஸ்ட்டு கேட்டிருப்பார் போல இருக்குது. இந்த வீட்டில் யாரெல்லாம் லவர்ஸ் இருக்காங்க சொல்லுங்கப்பா, ஒருத்தர் உள்ள அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வாங்கியிருப்பார் போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்திருந்தாரு. அண்ட் இப்போ அர்ச்சனா வந்துருக்காங்க. ஸோ அர்ச்சனா வந்து அருண்குமாரோட லவர், அவரோட ஹார்ட்லி குவீன். ஸோ அங்கே தான் உள்ள வந்திருக்காங்க. அங்கே வந்தோடனே அண்ட் அருண் வந்து அதை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இது வந்து என்னோட ஹார்ட்லி குவீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்லி குவின்னு மட்டும் சொல்லியிருப்பேன். அந்த ஹார்லி குவின் இவங்க தான். அண்ட் அர்ச்சனா உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சின்ன பயம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அண்ட் லேபர் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை வந்து அருண் சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. வந்து அருண் இப்படி தான் பேசினாரு, மற்ற தப்பாக போட்டு பண்ணுறாங்க சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து அதை தீபக் அந்த கேள்வி தான் கேட்பார், அட்ரஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து எப்படியும் பிக் பாஸ் வந்து எதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் மாட்டு கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பார். ஸோ வந்து கண்டிப்பாக எங்கள் தீபக் அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் கூட இருப்பேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ நீ எப்படி இருக்கியோ அது ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு. அண்ட் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட். ஸோ வந்து அவங்க பிக் பாஸ் வந்து நான் மறுபடியும் உங்களை வந்து பார்ப்பேன், இந்த வீட்டில் அவங்க கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டை கலந்து பேசிக்கிறாங்க. அண்ட் அருண்குமே கூட அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, நீ இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, இப்போ இருக்கிற மாதிரி இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி உனக்கு கண்டிப்பாக டைட்டில் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹார்ட்லி கிங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மகளே இந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அது என்ன அப்படின்ட்டு பார்த்து இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புறேன். அண்ட் நீங்களே கூட ஆமாப்பா ஓகே உனக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த வீடியோ லைக் மட்டும் போட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே இந்த வீடியோ அடுத்த நம்பர் சஜஸ்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். உன் மேலே இருக்கிற செல்ஃப் டவுட் தான் உன்னை கீழே கொண்டு வருது. என்னோட பெஸ்ட்டை நான் வந்து நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் ஃபினாலில் கொடுக்குறேன். I just missed you so. அண்ட் அர்ச்சனா வந்து அருண்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து செல்ஃப் டவுட் படாத, செல்ஃப் டவுட் பண்ணுறதால வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற, ரொம்ப லோவாக ஆடுற மாதிரி தெரியுது, மற்றபடி நீ நல்லா கான்ஃபிடென்ட்டாக அடிச்சு விளையாட நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி அர்ச்சனா வந்து அருண்குமார் சொல்லியிருப்பாங்க. நான் அருணுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் எப்படி ப்ளே பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணி நான் டிக்கெட் ஃபினாலே வந்து நான் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி ப்ளே பண்ணாலுமே, நெகட்டிவாக ப்ளே பண்ணாலும் பாசிட்டிவாக ப்ளே பண்ணாலும் யார் என்ன சொன்னாலுமே இதே என்னோட ஹீரோ. ஏன்னா வந்து நிறைய பேர் பேசிட்டு நீ வந்து ஹீரோ ஆகிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறான்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் நான் அதெல்லாம் பாதர் பண்ணது போகிறது கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் நீ தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமாவை முடிச்சு வைக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் you're always my hero.